السلام عليكم ورحمة الله وبركاته. சரியாக மணி 1:55. ரமலானுடைய பொதுவாகவே சாதாரண நாட்களிலேயே இரவு என்பது மிக புனிதமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவைத்தான் பகலை விட ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் இறைவனுடைய நெருக்கம் நமக்கு கூட இருக்கும் அப்படின்னு. இப்போ இன்னும் ரமலான் மாதம், ரமலானில் இஜ்திமாவுடைய இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நம்ம ஒருவருக்கு துவா செய்வோம். இன்று திலாவத்து மதியம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஐயம்பேட்டை அப்துரஹ்மான் உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ஆயத்து வந்துச்சு, முஃமினாத்தின் முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் ஆபிதாத்தின் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்து வந்துச்சு. இப்போ அப்துரஹ்மான் சார் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு மனைவி அமைந்தால் இந்த ஆபிதாத் கானிதாத் சாயிஹாத் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சையபாத்துன்னு வந்துச்சு. அப்போ இப்படி தன்மைகளோட எனக்கு சிறந்த மனைவியாக அமையணுங்கிற ஆசை எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நன்னேரத்தில் நாம் எல்லாம் என்ன செய்யணும், அவங்க எப்படி தன்மைகளோடு எதிர்பார்க்குறாங்களோ, என்ன அம்சங்களோடு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ, அப்படிப்பட்ட சிறந்த மனைவி அல்லாஹு தாலா அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. இன்றைய தினம் ஒரு முதலமைச்சர் என்ற வரிசையிலே கடந்த இதற்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்திலே முதலமைச்சராக இருந்த நம்முடைய இந்திய நாட்டு மக்களால் இரும்பு பெண்மணி அயன் லேடி என்று அழைக்கப்படக்கூடிய திரு மாயாவதி அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை காண இருக்கின்றோம். 1956 ஒரு தபால் நிலைய ஊழியருக்கு 9 குழந்தைகளில் 2வது பெண் குழந்தையாக பிறக்கிறார். இவருடைய இளமை காலம் வறுமையுள்ள காலம்தான். அவர்களுடைய குடும்பம் சிறிய வருமானத்தை கொண்டுதான் அவருடைய தந்தை தன்னுடைய 9 குழந்தைகளையும் வளர்க்கிறார். இவர் பிறந்த காலம் முதலே அவர்களுடைய பகுதியில் பெண்களுக்கான அடக்குமுறையும் சரி, பெண்களுக்கான உரிமையும் முழுமையாக பறிக்கப்பட்ட நிலையிலேயே இவருடைய இளமை காலம் சென்றிருக்கிறது. எந்த அளவிற்கு சொல்லப்படுதுன்னா, அதிகமான பெண் குழந்தைகளை பெற்றெடுத்ததால் இவர்களுடைய தந்தை அவங்களுடைய தாயை விட்டுட்டு நான் வேற திருமணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு பெண் பிள்ளைகள் மீதான ஒரு வகையான வெறுப்பு அப்பொழுதே இருந்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே பாதிப்பு. இருந்தாலும் அவர்கள் எடுத்த முடிவு ஒன்றே ஒன்றுதான், எவ்வளவு வறுமை கோட்டுக்கு கீழ் நாம் இருந்தாலும் நாம் வாழ்க்கையில பெரிய நபராக மாறணும், நாம வாழ்க்கையில பெரிய ஒரு லட்சியத்தை தொடணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே வழி கல்வி மட்டும்தான் என்ற முடிவை எடுத்த அவர்கள் பிஏ படிக்கிறாங்க, அதோட பிஎட் படிக்கிறாங்க. இவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியையும் கூட. உத்தரப்பிரதேசத்தினுடைய 2007 முதலமைச்சராக இருந்த இந்த பெண்மணி தன்னுடைய துவக்கம் என்பது ஒரு ஆசிரிய பணியில் தான் தொடங்கி இருக்கிறார். சிறு வயதிலிருந்தே இவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நல்ல பேசுவாங்களாம், சிறந்த பேச்சாளர். அப்படி இவர்களுடைய கரியர் போயிட்டு இருக்க நேரத்தில் பிஎட் முடிச்சு அதுக்கடுத்து அவர்கள் எல்எல்பியும் முடிச்சிருக்கிறாங்க. இவர்கள் ஒரு வக்கீலும் கூட. அப்ப 1977 ஒரு மேடையிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அடுத்த கட்டம் என்ன, அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய அரசு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி ஒரு நீண்ட உரையை அவர்கள் நிகழ்த்துகிறார். அப்படி நிகழ்த்தும் பொழுது இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருந்த கன்ஷிராவ் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு, ஏற்கனவே அவங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு அம்பேத்கருடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒரு போராட்ட அமைப்பை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே அவர் அந்த பேச்சிலே ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுறார். அடுத்து நேரடியாக அவருடைய வீடு சென்று மாயாவதி அவர்களை சந்தித்து, நீங்கள் என்னவாக போறீங்கன்னு கேட்கும் பொழுது, நான் எல்எல்பி படிச்சுட்டு அடுத்து நான் சிவில் சர்வீஸ் அதை எடுத்து ஒரு ஐஏஎஸ்ஸா அல்லது ஒரு பெரிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நான் ஒரு பெரிய பதவிக்காக அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போறேன். அப்ப கன்ஷிராவ் சொன்னாராம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது ஒரு பெரிய பதவி தான், ஆனால் அவர்களே காத்திருந்து கையெழுத்து வாங்கி செல்லக்கூடிய அளவிற்கு
நீ என்ன செய்யணும், ஒரு பெரிய தலைவியாகக்கூடிய பெரிய தலைவராகக்கூடிய தகுதி உன்னிடத்துல இருக்கிறது, அதனால அதை விட்டுட்டு என்னோட பொது வாழ்க்கைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. அந்த அழைப்பை ஏற்று அப்பொழுதுதான் அவங்களுடைய டர்னிங் பாயிண்ட்னு பார்த்தா இந்த 1977 இந்த கன்ஷிராவ் அவங்களோட சந்திப்பு தான். அதற்கு பிறகுதான் அரசியல முழுமையா ஈடுபடுறாங்க. 1989 அவர்கள் எம்பி ஆகிறாங்க. 2003 கன்ஷிராவ் அவர் துவக்கிய அந்த பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பிரசிடென்டாவும் அவங்க மாறுறாங்க. இறுதியாக உத்தரப்பிரதேசத்திலே 4 முறை அவர் முதல்வராக இருந்திருக்கிறார். உத்தரப்பிரதேசங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய தமிழ்நாட்டை விட அது டபுள். கிட்டத்தட்ட 403 சட்டமன்ற தொகுதிகள் அங்கே இருக்கான். நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரென்த் மொத்த இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் 143 கோடி. அதுல நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரென்த் 7.5 கோடினா யூபியினுடைய ஸ்ட்ரென்த் மட்டுமே 25 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அப்ப 2003, 2005 இந்த மாதிரி 1996 இந்த வருடங்களில் எல்லாம் தற்காலிக முதல்வராக இருந்த அவர் 2007 முதல் 2012 ஆண்டு வரைக்கும் முழுமையான 5 ஆண்டு முதல்வராக அவர் இருந்திருக்கிறார். அதாவது யூபியில 1967க்கு பிறகு முழுசா 5 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தது இவங்க தான் ஃபர்ஸ்ட். அது மாதிரி தலித் பெண்மணிகள், தலித்தினுடைய அந்த கூட்டத்தில் இருந்து வந்த முதல் பெண் முதல்வரும் இவர் தான். அதனாலதான் இவங்களை எல்லாருமே என்ன செய்வாங்களா, பெஹன்ஜின்னு கூப்பிடுவாங்க. பெஹன்ஜி அப்படின்னா சிஸ்டர்னு அர்த்தம். அவங்களுடைய பாஷையில சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எங்களுடைய மொத்த, அதாவது அவர் ஒரு நபர் தன்னுடைய வாழ்வில் ஜெயிச்சு வந்தது மொத்த தலித்து கூட்டமே ஜெயிச்சதாக என்ன செய்யும்னா ஒவ்வொரு வருடமும் அந்த மாயாவதி அவர்களுடைய பிறந்த நாளை மிக பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட 6000 7000 அந்த பொக்கை மட்டும் 6000 7000 பொக்கைகள் வருமா, அந்த பூ ஃப்ளவர்ஸ். அது போல கேக் கிட்டத்தட்ட 100 கிலோ 200 கிலோ கேக்கை வெட்டி ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுடைய பிறந்த நாளை அந்த தலித்துகள் சுயமரியாதை தினமாக கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நபருடைய அந்த வாழ்வினுடைய வெற்றி, நரசிம்மராவ் அவர் கூட சொன்னாரா, த மிராக்கிள் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவார். அவங்க சீஃப் மினிஸ்டரா ஆனதப்ப சொன்னாரா, த மிராக்கிள் ஆஃப் டெமோக்ரஸி, இது ஜனநாயகத்தினுடைய ஒரு பெரிய அற்புதம், பெரிய அதிசயம் இது அப்படின்னு சொல்லி முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் இவங்க பிரதமர் ஆகும்போது இவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது சொன்னாங்களாம். அடுத்து இவருடைய கனவு பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இவர்களின் மீது சில அவர்களுடைய பதவி காலத்துல இருந்த போது சில சட்ட ஊழல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவர்களுடைய பீரியட்ல மிக சிறப்பாக இப்ப வரைக்கும் சொல்லப்படக்கூடியது என்னன்னா சட்டம் ஒழுங்குதான். 2012 நமக்கு தெரியும், இந்த அயோத்தி அந்த மஸ்ஜித் பிரச்சனை எல்லாம் நடந்தப்ப கூட எல்லா இடத்திலும் கலவரங்கள் வெடித்த நிலையிலும் கூட அயோத்தி அமைதியாகத்தான் இருந்தது இவர்களுடைய ஆட்சியிலே என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்க கையில எடுத்து இவர்களுடைய பீரியட்ல கிட்டத்தட்ட 25 IPS, 40 IAS, 18,000 முறைகேடான முறையில் பரீட்சை எழுதி வந்த போலீஸ்காரங்க மொத்த பேரையும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பினதா. அப்படி ஒரு, அதனாலதான் அவங்களுக்கு பேரு இரும்பு பெண்மணி. பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி சஸ்பெண்ட் பண்ணது, பெரிய பெரிய அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சது அப்படின்னு சொல்லி சட்டம் ஒழுங்கை அந்த 5 வருட காலம் மிகச் சிறப்பாக எடுத்த பெண்மணி என்று சொல்லப்படுகிறது. இப்ப மிக சுருக்கமாக அவங்களுடைய வாழ்வு நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு அஞ்சல் துறையில, போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு போஸ்ட்மேனா, தபால் நிலைய ஊழியலா இருக்கக்கூடிய ஒருவருக்கு மகளா பிறந்தாலும் கூட ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக முடியும் என்பது அவர்களுடைய உழைப்பு. அவர்களுக்கு கிடைச்ச அந்த கன்ஷிராவ் அப்படிங்கிற அந்த வழிகாட்டி, அவங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்தாங்க, சரியான வழிகாட்டியை அவங்க பிடிச்சாங்க, அதுல ஸ்ட்ராங்கா நின்னாங்க. இப்ப அவர்களுக்கு வயது சரியாக 68 ஆகிறது. இன்று தவிர்க்க முடியாத ஒரு தனி பெண்மணியாக இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையிலே நாம் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் உழைப்பு. நம்முடைய வாழ்வில எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கிடைக்கிற வாய்ப்புகளையும் கிடைக்கிற வழிகாட்டுதல்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான். அப்படிப்பட்ட சிறந்த நபராக நாமும் ஆகுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.